ஹாய் ஹலோ இப்போ போன வீடியோவில் டாம் அண்ட் ஜெர்ரி தான் ஃபஸ்ட்டு இந்தியாவில் இருக்குது வேல் மோஸ்ட்டு. அதோட ஷோ வந்து ஒரு சேனலில் போடுறாங்க பாருங்கள், கார்ட்டூன் நெட்வொர்க் சேனலில் பாருங்கள். 1:30க்கு போடுறாங்க மத்தியானம். ஈவினிங் 6 o'clock போடுறாங்க, நீங்கள் பார்க்கலாம். அதில் கொஞ்சம் ரெடிவேட் பண்ணியிருக்காங்க. ஷோ லைட்டாக நேம் மாற்றிருக்காங்க. தி டாம் அண்ட் ஜெர்ரி இஸ் ஷோ பாருங்கள். 2வது பிளேஸுக்கு டோரிமான் சொன்னேன். அடுத்தது 3வது பிளேஸில் இருக்கிறது என்னால் நம்பவே முடியல. ஆனால் நிறைய ஃபேன்ஸ் இருப்பீங்க. ஜோட்டா பீம் எத்தனை ஃபேன்ஸ் இருப்பீங்க கீழே போய் சொல்லுங்கள் கமெண்டில். நம்ம 4th பிளேஸில் இருக்கிறது யார் தெரியுமா? உங்களுக்கே தெரியும், நம்ம சின்சான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜப்பானில் எடுத்தாங்க. அது சைனா கம்பெனி அணியில் வாங்கிட்டாங்க. அவங்க தான் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஜப்பானில் எப்படின்னா நிறைய வீடியோ பார்த்துருக்கீங்க, சின்சான் அங்கே தங்கச்சி காப்போமோ இறந்துருவான். ஆனால் அது பொய், சொல்லப்போனோம் பொய்யான ஃபேக் ஸ்டோரி ப்ராங்க் பண்ணியிருக்காங்க நிறைய இடத்துல. அதை பார்த்து காப்பி பண்ணி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டோரி கதை புக்கு தான் எழுதினார். ஜப்பானில் கதை எழுதுவாங்கள்ல, அது மாதிரி எழுதி போட்டாங்க. அந்த ஸ்டோரிக்கு வந்து சின்சான்லாம் பேர் வைக்கல. அந்த புக்கு பேர் மாங்கா. பேரே கேவலமாக இருக்கு. அந்த மாங்கா ஸ்டோரி அது நிறைய பேர் லைக் பண்ணி பண்ணுவோம். சேர்ந்துட்டு கார்ட்டூன் ஸ்டோரி எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் அவர் ஒரு நாளைக்கு ஃபாரஸ்ட்டு ஹாலிடேவுக்கு போயிடறேன்ட்டு போனார். அப்புறம் கீழே வந்து மிஸ் ஆகிட்டார். அதில் வந்து சைனா எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்போ 5th இடத்துல இருக்கிறது வந்து யாருன்னு சொல்லுங்கள்? மிஸ்டர் பீம் அவங்க தான் இருக்காங்க. மிஸ்டர் பீம் வந்து அவங்க உண்மையாக தான் இருப்பார். அது வந்து ஆங்கில மொழி எல்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப அதிகமாக அது பார்ப்பேன். அதுக்கு 6th பிளேஸில் இருக்கிறதுக்கு யாருன்னா, நான் இது எத்தனை பேர்த்துக்கு எல்லாத்துக்குமே பிடிச்ச விஷயந்தான் 6th பிளேஸில் இருக்கிறது. அது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.